வணக்கம். 27/9 சனிக்கிழமை கரூரில் ராத்திரி 7:30 8:30 மணி வரணும், 1 மணி நேரம் 39 உயிர்களை பலி உண்டுது. மொத்தம் 41 உயிர்கள் பலியாச்சு. ஆனால் 39 உயிர்கள் அந்த இடத்துலையே பலியாச்சு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தது உயிரற்ற உடல்கள், டெட் பாடிஸ். அநியாயமான குற்றமற்ற அப்பாவி உயிர்கள். ஒரு திரைப்பட நடிகரை பார்க்க போனங்கிறதுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாது. கார்கில் போரில் இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அல்லது ஏதோ ஒரு நபரை காப்பாற்றப் போகிறோம், அந்த வீர சாகசத்தில் உயிரிழந்தால் கூட உயிர் மதிப்பில்லாதது, இழக்கக்கூடாதது. ஆனால் கூட நான் சாகசம் செய்ய போகிறேன், நான் நாட்டுக்காக பணிபுரிய போகிறேன், அதனால் இது ஏற்படும் என்பது எதிர்பார்த்து போகிறது. ஆனால் இது எதிர்பார்க்காம போனது. தலைவனோ ரசிகனோ கலைஞனோ யாரோ ஒருத்தர் பார்க்க போனி சும்மா இருந்த வீட்டில் இந்த பக்கம் பார்த்தான போகிறாங்க கொய் போனவதெல்லாம் குழந்தைங்க, அப்பாவி பெண்கள், குடும்பத் தலைவிகள், வயதானவங்க, கேட்டகிரி, எல்லா கேட்டகிரி அந்த கூட்டத்தில் இடையே சிக்கி உயிர் பலியானார். தமிழ்நாடே அப்படியே சோகத்தில் முடிஞ்சிருந்துச்சு. சரி, உயிர் பலியாச்சு. உயிர் பலியானதுக்கு அப்புறம் அவங்க கொண்டு வர்றதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை. உயிர் பலியாகி அவங்க மயக்கமாகத்தான் கீழே கிடக்காங்கன்னு சொல்லி அவங்க சிபிஆர் என்கின்ற இதயத்தை மறுபடியும் உயிர் ஊட்டக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த விஷயம் நமக்கு தெரியாது. எந்த உதவியும் நமக்கு தெரியாது. காரணம், முதலுதவி என்பது எப்போதுமே நர்சஸ், டாக்டர்ஸ் அந்த மாதிரி நபர்களுக்கு மட்டுமே தெரியும். இந்தியாவில் பெரிய துரதிருஷ்டம் வெனிசிலிருந்து வர. ஆனால் அந்த முதலுதவி தெரிந்திருந்தால் 39 உயிரற்ற உடல்களில் 37 பேரை உயிருள்ள உடல்களாக ஆக்கியிருக்க முடியும். நான் மிகைப்படுத்தி சொல்லலை. சமீபத்தில் ஒரு முதலுதவி சிகிச்சை கையேடுன்னு சொல்லி ஒரு நம்மளுடைய கோவை அறமறக்கட்டளை சார்பில் ஒரு புத்தகத்தை வழங்கினார்கள். அதை நான் வெளியிடுவதற்காக போயிருந்தேன். அப்போ தான் இதனுடைய முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சிடெண்ட் ஆனாலோ, தேள்கடி கொட்டினாலோ, முகத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் செய்யும்போது எண்ணெய் கொதிக்கும் எண்ணெய் விழுந்தாலோ, அல்லது தீக்காயங்கள் பட்டு தீயில மாட்டிக்கிட்டாலோ, தண்ணீரில் மூழ்கினாலோ, இதே மாதிரி கூட்டரசை மாட்டிக்கொண்டாலோ, குழந்தைக்கு தொண்டையில் ஏதாவது சாப்பிடும்போது அடைச்சி அதனால் மூச்சு திணறினாலோ, வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவங்க நெஞ்சு வலின்னு சொல்லி அதன் மூலமாக ஆஸ்பத்திரி சேர்க்கக்கூடிய இவர்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த முதல் 1 மணி நேரம், அதுக்கு பேர் கோல்டன் அவர். அந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த முதலுதவி தெரிந்திருந்தால் கிட்டத்தட்ட 99% உயிர்கள் காப்பாற்றப்படும். ஏனென்றால் ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது, இந்த முதலுதவி தெரியாத காரணத்தினால 59% உயிரிழக்கிறார்கள். ரொம்ப அநியாயம் இல்லை? ரொம்ப அநியாயம். அதனால முதலுதவியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நேற்றைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரூருக்கு போகின்ற போது அந்த முதலுதவி புத்தகத்தை அவர்கள் கையில் கொடுத்து, இதை பள்ளியுடைய பாடத்திட்டத்தில் சேருங்கள், கல்லூரியின் பாடத்திட்டத்தில் சேருங்கள், இதை சிறிய வயதிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் பாடமாக சேர்த்தால் அங்கங்கு லட்சக்கணக்கான மாணவர்கள், குழந்தைகள் போய் காப்பாற்றிடும். அடுத்த கட்டமாக குடும்ப தலைவருக்கு சேருங்க. அவங்க தான் வீட்டில் கணவனோ குழந்தை ஏதாச்சுன்னா உடனே அவங்க தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. காக்கா வலி போகிறது என்னன்னே தெரியல, எப்படி பண்ணுறது தெரியல, பக்கத்தில் எந்த பப்பாட்டியோ படுப்பைக்கு இருந்தில்லை, அது மூலமாக நாக்கு கடித்து மூக்கில் ரத்தம் உயிருக்கு பெரிய ஆபத்தாக மாறிக்கணும். அதனால் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள், ஏற்கனவே சொன்ன மாதிரி தீ விபத்து, தண்ணீரில் மூழ்குதல், தீக்காயங்கள், எண்ணெய் கொதிக்கும் எண்ணெய் படுறது, பாம்பு கடி, சாலையில் ஆக்சிடென்ட் ஆகிடுது, அப்படியே குப்பை விழுது அப்படியே போகிறாங்க. அவங்க எப்படி எடுக்கிறது, எடுக்கும் பொழுதே தலையும் முதுகெலும்புகளும் நேராகலைன்னா அதுவே ஒரு பெரிய ஆபத்து உண்டாகும். இந்த மாதிரி இடங்களில் வெறும் ஆம்புலன்ஸில் வரவங்க, அன்னைக்கு கரூரில் நடந்த விஷயத்தில் ஆம்புலன்ஸில் வரவங்களுக்கே ஒன்றும் தெரியல.
ஒரே ஒரு வீடியோ காட்சியில் மட்டும் நெஞ்சு அமுத்தி அந்த சிபிஆர் செய்கிறத பார்த்தோம். மீதி எந்த இடத்துலையுமே செய்யலை. தெரியல தெரியல. அதனால உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதுக்கு இந்த அதிகபட்சமாக அல்லது குறைந்தபட்சமாக இந்த முதலுதவியை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த கோல்டன் அவர் என்கின்ற இந்த புத்தகமானது விலை மதிப்பில்லாதது. உயிர்களை காப்பாற்றுவது. அதற்காக படத்தோடு சேர்ந்து அந்த அறக்கட்டளை அவர்கள் பெரிய மனிதாபிமானத்தோட ஒரே ஒரு தனிநபர் ஒரு 3-4 பேர் கூட செய்கிறாங்க, எந்த லாபமும் இல்லாமல் 35,000 புத்தகங்கள் இதுவரை கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய NGOs எக்கச்சக்கமான போயிட்டுருக்காங்க. அரசாங்கம் இதில் உள்ள பூந்து செய்வதற்கு முன்னால் உடனடியாக மக்களுக்கு போய் சேருவதற்கு குறைந்தபட்ச மக்களையாவது நம்ம இதில் ட்ரைனிங் பண்ணுவோம். அதனால் லைன்ஸு, ரோட்டரி, NGOs, கல்லூரிகள் இப்போதைக்கு அவங்களாவே இதை மாதிரி செஞ்சு பண்ணலாம். இதுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு ஆள் இல்லை. பயிற்சிகளுக்கு ப்ளூ கிராஸ் இருக்குது, இல்லைன்னா இந்த வேறு ஏதோ ஒரு செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ். இதை தவிர பயிற்சிக்கான பெரிய அளவுங்க திட்டமிடல் நடக்கல. அதனால் இதை பாடமாக வைத்து இந்த பயிற்சிகளை கொடுத்து இன்னொரு கரூர் உருவாகாமல் ஒரு நிமிஷம் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போங்க. அந்த 38 பேர் கீழே விழுந்து ஏறி வராங்கல்ல, டெம்பரரியாக அபாப்சிகேஷன் மூச்சு திணறல் தற்காலிகமாக இருக்கும். ஒரு சரியான விஷயம் தெரிஞ்சால் அங்கே இருந்தால் உடனே அந்த சிபிஆரை செய்திருந்தால் எத்தனையோ உயிரை காப்பாற்றப்பட்டு. அதனால் இந்த முதலுதவியை நாம் தெரிந்து கொள்வோம். கல்லூரியும் பள்ளியும் பாடத்திட்டமாக்கோ. இதே மாதிரி குடும்பத்துக்கும் இதை நாம் சொல்லிக் கொடுப்போம். கோல்டன் அவர், அந்த கோல்டன் அவர் பற்றிய விவரங்கள் அன்றைக்கு தெரிந்தவர்கள் ஏதாவது ஒரு 10-20 பேராவது அந்த கூட்டத்தில் இருந்திருந்தால் அது ஒரு கரிப்பு மணி நேரமாக, இறப்பு மணி நேரமாக, தூக்க மணி நேரமாக, கவலைகளை குடும்பத்துக்கு தருகின்ற மணி நேரமாக ஆகியிருக்காது. கோல்டன் அவர் மிக முக்கியமானது. முதலுதவியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது.